அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அவர்களுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சூரிய பகவானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு பின் மாறுறார். செவ்வாய் பகவானவர் ரிஷபத்திலே அப்படியே இருக்கார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி எங்க மாறுறாரு, மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்ப ஆகஸ்ட்ங்கும் போது அர்த்தமான பலன்கள்ல போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானவர் ஜூலை 2ஆம் தேதி வக்ரமாயி கடகத்துல இருந்து வக்ரமாயி மிதுனத்துக்கு போறார். எப்ப? ஜூலை 13ஆம் தேதிக்கு பின். அதுக்கப்புறம் திரும்பவும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்பன்னா ஜூலை 23ஆம் தேதி. சோ வக்ர நிலையிலே கடகத்திலையும் இருக்காரு, வக்ர நிலையிலே புதன் ஆட்சி பெற்று மிதுனத்திலையும் இருக்காரு, வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். 3 நிலைகள்ல இந்த காலகட்டத்துல இருக்காரு. அடுத்தது குரு பகவானவர் அதே கடக ராசியில இருக்கார். சுக்கிர பகவானவர் ஜூலை 4ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார் சிம்மத்துக்கு. சோ சுக்கிர பகவானவர் கேதுவோட இணைகிறார். அப்ப இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் சுகபோக வாழ்க்கையில இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா அதுதான். சனி பகவானவர் எப்பவும் போல மீனத்திலையும், ராகு பகவானவர் கும்பத்திலையும், கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார். இது இந்த காலகட்டத்துல இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். இதனால பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வாகனங்கள்ல இப்ப நம்ம கூட பார்த்தோம், போக்குவரத்துல நிறைய கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தோம். அதிலே ஏதாவது குறை ஏற்படும். அந்த குறை வெளியில வரும். ஜூலை 4க்கு அப்புறம் இதெல்லாம் பார்ப்பீங்க. காது கொடுத்து கேட்கலாம். நியூஸ்லயே நம்மலாம் பார்க்கலாம். வாகனங்கள்ல இந்த மாதிரி நடந்துச்சு, ஃப்ராட் நடந்திருக்கு, ஏமாத்திட்டாங்க, ஓட்ட வாகனத்தை பழைய வாகனத்தை மறுசீர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வேணா சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்ப பழச புதுசு மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எதுவுமே புதுசா இருக்காது. அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் வாகன ரீதியா இது நடக்கும். அதே மாதிரி கோல்டு ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படும். குறிப்பா இந்த துணி சம்பந்தப்பட்ட இடங்கள் வேலையாய் இருக்கும்ல, ஆடம்பரமா காமிக்கிற விஷயங்கள்லாம் அரசாங்கம் இந்த நேரத்துல எதிராக செயல்படும். அவங்களுக்கு எந்த ஸ்கீமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவா பிசினஸ் ரிலேட்டடா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கன்னி ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானோட தொடர்புங்கிறது முதல்ல இங்க. அப்புறம்தான் ராசியாதிபதி வக்ரமாயி இருக்காரு. குருவுக்கு பக்கத்துல இருக்கிறவரையும் ஒரு பாதிப்பும் பெரிய லெவல்ல வராது. ஜூலை 6ஆம் தேதிக்கு மேல, இன்னும் சொல்ல போனா ஜூலை 6ஆம் தேதிக்கு மேல வக்ரமாயி அங்கிட்டு போயிடுவார். ஜூலை 16 இருந்து 12 நினைக்கிறேன். அந்த 6 நாள்ல பயிற்சியாகி போயிடுவாரு. அந்த பயிற்சி ஆகிற காலகட்டம் தான் உங்களுக்கு சிக்கல். குருவும் புதனும் பக்கத்துல இருக்கனால ஒரு பாதிப்பும் இல்லை. குரு புதனும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பா தொழில்ல விட்டுட்டு போற அளவுக்கு நினைப்பாங்க. கூட்டிட்டு போயிடுவோம், எதுக்கு தேவையில்லாம வருமானம் இருந்தா பார்க்கலாம், இல்லாட்டி ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நண்பர்கள் கூட இருந்த நண்பர்களே குழி பறிப்பாங்க. நீங்க உங்க குளோஸ் ஆகுதே இப்ப நண்பர்களாக 2 பேர் தான் இப்ப உங்களை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணு கூட சுத்துற நண்பர்கள், இன்னொன்னு மனைவி இல்ல கணவன். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன், ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி. எல்லா வகையிலையும் ஏதாவது நோண்ட சொல்லிக்கிட்டு, அசிங்கப்படுத்திக்கிட்டு, அவமானப்படுத்திக்கிட்டு, எந்திரிக்க விடாம பண்ணி, மனசை சங்கடப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இதை ஊக்கம் கொடுக்கணும். இதுக்கு பரிகாரம்னு பார்த்தா, நான் உங்கள்கிட்ட ஏதாவது மிதுன ராசிக்கு சொன்னதே தான் உங்களுக்கு முடி இறக்கிறது தான். இல்லையா, ஏதாவது கோயிலுக்கு பாத யாத்திரையா நடந்து போயிட்டு வருது. இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரையா நடப்பாங்க ஆடி மாசத்துல. ஸோ இந்த மாதிரி பாத யாத்திரா போகிறது பெரிய லெவல்ல உங்களுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். இதுக்கு இதுதான். ஏன்னா சனி நேரடி தொடர்பு அப்படிங்கும்போது உடல் உழைப்பு அதிகப்படியான உடலை இது பண்ணி தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உச்சமாயி 11ல இருக்காரு. இது ஒரு பிளஸ். இந்த பிளஸ்னால
எல்லா விதத்துலையும் லாபகரமான அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இது ஒண்ணுதான் லாபகரமா கொடுக்கும். அதையும் என்ன பண்றாரு பாருங்க, சூரியன் ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அஸ்தமனப்படுத்தி அதையும் கொஞ்ச நாளைக்கு செயல்பட விடாம பண்றாரு. ஸோ நீங்க ஓப்பனா சொல்லணும்னா யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பி ஒரு வேலையை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லலாம். யாரையாவது நம்பி ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அதுதான் முதல்ல பாதிக்கும். எதுக்காண்டி யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். சரிங்களா? ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 7ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த காலகட்டத்துல காதலை பத்தி பேசவே வேண்டாம். குறிப்பா பெற்றோர்களிடம் பேச வேண்டாம். நிறைய கௌரவ கொலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில தான் நடக்கும். 2 ஊர் அடிச்சுக்கிறதுக்கு உங்களோட காதல் காரணமா இருக்கும். நிறைய அதான் ஓப்பனா சொல்றேங்க. இந்த காலகட்டத்துல பிளஸ்ஸா உங்களுக்கு சொல்ற மாதிரி இல்ல. வேணா ராசியை சனி பார்க்குது, ராசியாதிபதி வக்ரமாகிறாரு, குருவை விட்டு போயிறாரு, 4 7ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆகிறாரு, சுக்கிரன் 9ஆம் அதிபதி எல்லாத்தையும் கொடுக்குறவரே அவர் தான் அப்பா. அவர் ஏமாந்து போயிடுறாரு உங்களால. இன்னும் சொல்ல போனா இந்த வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாறுவாங்க பாத்தீங்களா, அதுவும் நீங்க தான். ஸோ இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கும்போது இதெல்லாம் நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. நெகட்டிவா சொல்றேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இது ப்ராக்டிக்கல். இந்த நேரத்துல என்ன பண்ணலாம், அமைதியா இருக்கலாம், இருக்கிறத வச்சு கண்டினியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை. சரிங்களா? இருக்கிறத அப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்துல புத்திசாலி. இல்லை நான் பறப்பேன்னு நினைக்கிறவங்க அது உங்களோட திறமை, அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள், கணவன் மனைவி பிரிவினை தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். நீ யாரு என்னைய கண்ட்ரோல் பண்ண, நான் யாரு உன் பேச்சை கேட்க. ஈகோயிஸ்டிக்காலே பல பிரச்சனை பிரிஞ்சு, இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் இந்நேரத்துக்கு பிரிஞ்சிருப்பீங்க, 2வது கல்யாணத்துக்கு மூவ் பண்ணியிருப்பீங்க. குரு 11ஆம் இடத்துக்கு வந்தார்ல, அப்பவே இந்த மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 7ஆம் அதிபதி 11ல உச்சம். அப்ப அவங்கள வச்சுக்கிட்டே சமயத்துல நீங்க இந்த வேலையை பார்ப்பீங்க. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் லைஃப்ல நடக்கிற ஒரு தோசை சம்பந்தப்பட்ட அடிப்படைகள்ல நடக்குது. குறிப்பா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களும் 7ஆம் இடத்துல உச்ச குருவோ இல்ல ஆட்சி குருவோ இருக்கும் பட்சத்தில் இந்த வேலையெல்லாம் சாதாரணமா நடக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் திருமண அமைப்பு தவிர மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியா பணத்தை நீங்க கொடுத்து ஏமாறுற அமைப்பு இருக்கும். யார்கிட்டயோ கொடுத்து ஏமாறுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ல கேதுவோட இணைஞ்சு அப்படிங்கிறத கொடுத்து ஏமாறுற அமைப்பு. யாரையும் இந்த காலகட்டத்துல பண விஷயத்துல நம்பவே வேண்டாம். குறிப்பா ஜுவல்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் கழுத்துல கிடக்கிற நகை காணாம போறது, யார்கிட்டயோ கொடுத்துருப்பீங்க, நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க, இது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க, அது ஏமாந்து போற அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய அமைப்பு. யாரையும் நம்பி உங்களோட ஜுவல்ஸையோ உங்களோட பணத்தையோ இல்லை இப்போ ஒரு சிலர்லாம் கோயிலை பூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு கோயிலுக்கு போவாங்க. ஸோ அப்படி நம்பி யார்கிட்டையும் சாவியை கொடுத்துட்டு போவாதீங்க, அபகரிக்கப்படும், ஏமாற்றப்படுவீங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இது ஒண்ணுதான் விஷயம், இதை நீங்க பார்த்துக்கங்க. அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 27 நாள்ல 27 நட்சத்திரத்துக்கும் போயிட்டு வரவர், ஒரு ரவுண்ட் அடிக்கிறவர். உங்களுக்கு முன்னையும் இருக்காது பின்னையும் இருக்காது, சகலமும் அனுபவிப்பீங்க. ஒரு நேரத்துல ஒரு புத்தி, ஒரு நேரத்துல ஒரு சிந்தனை, ஒரு நேரத்துல ஒரு செயல்பாடு. இன்னைக்கு நல்லா இருக்கா, நாளைக்கு நல்லா இருக்காது, நாளைக்கு நல்லா இருக்கா, நாளைக்கு நல்லா இருக்காதா, நாளைக்கு சூப்பரா இருக்கும், அடுத்த நாள் சூப்பரா இருக்கும், அப்படி ஓடும். பெஸ்ட் நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பெஸ்ட் உங்களுக்கு ஓடிடும். காலம் முழுது எப்படியாவது நல்லபடியா ஓட்டிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு அது ரொம்ப பாதிக்கும், ஆண்களுக்கு கூட பாதிக்காது. ஆண்கள்னா கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு உங்களால பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெண்கள்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்பு, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் ஒரு பாதிப்பே இல்லை, சூப்பரா இருக்கும், நல்லா இருக்குன்னே சொல்லலாம். எல்லா வகையிலையும் தெளிவா இருக்கும். ஆனா ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் பாதிக்கும் தான். இது யதார்த்தம் தான் மனித வாழ்க்கையில. ஸோ அந்த அமைப்பின் அடிப்படையில நீங்க எல்லாத்துலயும் சக்சசிவா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே சிறப்பா இருக்கு. அதே மாதிரி சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, பழைய ஜாமான், பழைய இரும்பு, பழசு சம்பந்தப்பட்டது,
வயதானவர்கள், நோயாளிகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 10 அடி தள்ளி நிக்க கத்துக்கங்க. நீங்க நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பார்த்துக்குவேன்னு சொன்னா, அதனாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். இதுல மட்டும் தான் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்கணும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தா தயவு செஞ்சு ஜாமீன் மட்டும் போட்டுறாதீங்க. போட்டா நீங்க தான் அந்த பணத்த கடைசியில கட்டி முடிப்பீங்க. ஓப்பனா சொல்றேன். அந்த மாரி அமைப்புகள் இப்ப நடக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரை நட்சத்திராதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 9ல. அப்ப தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு மனசங்கட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா தந்தையால மனநல பாதிப்பு உங்களுக்கு வரும். 3ஆம் இடத்த நேரடியா செவ்வாய் தொடர்பு கொள்றதுனால சகோதரர்கள் சப்போர்ட் கிடைக்கிறதுனால, இல்ல யாரோ ஒருத்தர் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் சப்போர்ட் கிடைக்கிறதுனால, கொஞ்சம் தண்டைய விட்டு வெளியில போய் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த நேரத்துல உங்க தந்தைக்கு மனநல பாதிப்பு நடக்கணும் தான் உண்மை. ஏன்னா 9ஆம் அதிபதி கேதுவோட இணைகிறார். ஆனா அவரால் நீங்க மனசு பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா 9ல செவ்வாய் போயிட்டாரு. அவங்க நட்சத்திர போயிட்டாரு. அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. நீங்க வீக் ஆயிருவீங்க அப்படிங்கிறது அமைப்பு. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலயும் கவனமா இருங்க. அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க. அந்த நல்லது பண்றத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கைய பாருங்க. சுயநலம் இந்த காலகட்டத்துல தேவைங்கிறது உங்களுக்கு தான். இப்படியெல்லாம் இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. இல்ல நான் பொதுநலமா தான் இருப்பேன். நான் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கேன். அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, அதுதான் பெரிய இம்சைகளையும், பிரச்சனைகளையும் இழுத்து விடும். மனச உடைக்கும். எல்லா வகையிலயும் அதாவது வெறுத்துரும். அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் குடுக்கும். சரிங்களா? தொழில்ல ரொம்ப கவனமா இருங்க. தொழில்ல நண்பர்கள் ஏமாத்த பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, உங்களுக்கு தெரிஞ்சே அது நடக்கும். எடுத்துக்கிறேன், என்னால என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற ஒரு உறுத்தல், அதாவது ஒரு மனசு விட்டு போற அமைப்புகள் வரும். இந்த விட்டு போற அமைப்புகள்லாம் நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸா கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, எதுவும் பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே சிறப்பான முறையிலே அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.